அடிக்கடி வீட்டுல ஒரு டயலாக் ஓடும், உண்மையிலே உனக்கு என் மேல பாசம் இருந்தா அதை நீ செய்யவே செய்ய மாட்டேன். அந்த நபருக்கு அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குமானால் நீங்கள் அப்படி சொல்லி அவர்களை தேவனுடைய சித்தத்தை செய்வதிலிருந்து திருப்பி விட்டீர்களானால் உங்களுக்கு ஐயோ, இல்லையா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த சிறியவர்களில் ஒருவனாகிலும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படி நீ கெடுத்த அவனா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வந்து என் மூஞ்சே பார்க்காத, கழுத்துல எந்திரகல்ல கட்டிட்டு சமுத்திரத்துல குதிச்சிருன்றார் ஆண்டவர். தயவு செய்து மற்றவர்களை உங்க பெருமையினால, எனக்கெல்லாம் தெரியும் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மனநிலையோட அவங்க லைஃபை கட்டுப்படுத்தி நீங்க சரி என்று நினைக்கிற பாதையில நடத்தணும் தயவு செய்து செய்யாதீங்க. கிவ் இட் டு காட். ரைட்? இந்த அரணை முறிப்பதற்கு ஒரே வழி என்னன்னா, ஆண்டவரே நான் நினைக்கிறேன் இவங்க தப்பா போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க செய்யறது சரியில்லை, எனக்கு சொன்னாலும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டேன், கவுன்சில் கொடுத்துட்டேன், கேட்கல, இவங்க என்ன செய்கிறேன், ஆண்டவரே இதை உங்களுடைய கையில் கொடுத்துட்றேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, உமக்கு சித்தமானது வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கறதா நல்லது.